தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு உங்ககிட்ட விவேகானந்தர் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தையை குறித்து தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகின்றேன். அப்படி என்னப்பா விவேகானந்தர் சொல்லிட்டாரு, அதுதான் நாங்கள் ஃபோட்டோஸில் பார்ப்போம், நிறைய விஷயங்கள்ல பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் தான் உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகுது. அது அப்படின்னா என்னன்றது பார்த்துடலாமா? ஆமாங்க. முக்தி வேண்டும் அப்படின்னு சொன்னால் இயேசுவை அணுகுங்கள். நீங்கள் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மற்ற எந்த கடவுளையும் விட இவர்தான் சிறந்தவர், உயர்ந்த நிலையில் இருப்பவர் என்று சொல்லி அங்கு விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாங்க. விவேகானந்தர் சொற்பொழிவுகளில் பகுதி 7ல் பக்கம் 294 இதை தெளிவாக விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ முக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், பிறப்பு இறப்பு அப்படின்றது மனிதனுக்கு இயல்பான ஒன்று. இதுல இருந்து யாராவது நம்மளை விடுதலை செய்ய முடியுமா? அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு மதத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிறப்பு இறப்பு இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கே, திரும்பி நீ மனிதனாக தான் இருப்ப அப்படின்றது எந்த ஒரு மதமும் ஒரு முன்மொழிவது கிடையாது. ஆனால் வேத வசனம் மாத்திரமே நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீ மரித்தாலும் பிழைப்பாய் அப்படின்றத விஷயத்த சொல்லுது. இன்னும் ஒரு குறிப்பாக ஒரு வசனம் அப்படின்னா, யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இன்னொரு இடத்துல வாஸ்தவம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மாம்சத்தை சாப்பிட்டா நீ என்னன்னைக்கு என்ன பண்ண மாட்டேன், சாக மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே விவேகானந்தர் தொடர்பு படுத்தக்கூடிய வார்த்தை தான். உங்களுக்கு முக்தி வேணுமா, நீ மோட்சம் போகணுமா, இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற ஒரு சங்கிலிக்குள்ள, ஒரு கட்டமைப்புக்குள்ள விடுதலை பெற முடியாத இருக்கிற அந்த சூழ்நிலைக்குள்ள இருந்து நீ விடுதலை பெறணுமாப்பா, அப்போ இயேசுவனை தேடு. வேற யார்கிட்ட போனாலும் உனக்கு விடுதலை கிடையாது அப்படின்றத விவேகானந்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னார், உங்களிடத்துல நான் கேட்க வேண்டும் என்ற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க நம்புற மதங்களா இருக்கட்டும் சரி, இல்லை எல்லா தெய்வங்களா இருக்கட்டும், நீங்க சற்று யோசித்து பாருங்க. எந்த ஒரு தெய்வமும் நான் மீண்டும் உன்னை மனிதனாகவே உயிர்ப்பிப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறதா என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவரிடம் மனதை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக அவர் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்வதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். விவேகானந்தர் சொன்னது போல, முக்தி பெறுவதற்கு ஆண்டவராய் இயேசுதான் நமக்கு ஒரே வழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டுமாக உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் யாரெல்லாம் வந்துட்டு இயேசு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க.